வணக்கம் நண்பர்களே. விஓஓ தாசில்தார் சம்பளம் எவ்வளவு, அதிகாரங்கள் என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழக வருவாய்த்துறையில் மக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முக்கியமான 2 பதவிகள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் ஆகும். கிராம மக்களின் அடிப்படை நிர்வாக தேவைகளில் இருந்து தாலுகா அளவிலான முக்கிய முடிவுகள் வரை இந்த 2 பதவிகளும் முக்கிய பங்காற்றுகின்றன. கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 4 தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஒரு விஓஓ தனது கட்டுப்பாட்டில் உள்ள கிராமத்தின் நில ஆவணங்களை பராமரிப்பது, சாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ்களுக்கு முதற்கட்ட பரிந்துரை செய்வது, கிராமத்தில் நடைபெறும் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்வது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார். இயற்கை பேரிடர்கள் நேரத்தில் ஏற்பட்ட சேதங்களை கணக்கிட்டு அரசுக்கு தகவல் வழங்குவதிலும் இவர்களின் பங்கு முக்கியமானது. விஓஓ பதவிக்கான ஆரம்ப ஊதியம் சுமார் 20,000க்கும் மேல் தொடங்கி அடிப்படை ஊதியம் மற்றும் பல்வேறு படிகளுடன் அதிகரிக்கின்றன. பணி அனுபவம் மற்றும் துறை தேர்வுகளின் அடிப்படையில் இவர்களுக்கு வருவாய் ஆய்வாளர் மற்றும் பின்னர் தாசில்தார் போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு பதவி உயர்வு பெறும் வாய்ப்பும் உள்ளது. இதற்கு அடுத்த முக்கியமான நிர்வாக பதவி வட்டாட்சியர் அல்லது தாசில்தார் ஆகும். ஒரு தாலுகாவின் முழுமையான நிர்வாக பொறுப்பையும் தாசில்தார் மேற்கொள்கிறார். நில தகராறுகளை தீர்ப்பது, பட்டா மாற்றம் செய்வது, அரசு நலத்திட்டங்கள் தகுதியானவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வது போன்ற முக்கிய பணிகளை இவர் மேற்கொள்கிறார். தேர்தல் காலங்களில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராகவும் தாசில்தார் செயல்படுகிறார். இந்த பதவிக்கான ஆரம்ப ஊதியம் பொதுவாக ரூபாய் 40,000க்கும் மேல் தொடங்கி அனுபவத்திற்கேற்ப அதிகரிக்கிறது. பணிக்காலம் சிறப்பாக இருந்தால் வருவாய் கோட்டாட்சியர் போன்ற உயர்ந்த பதவிகளுக்கும் முன்னேற வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் விஓஓ மற்றும் தாசில்தார் ஆகிய 2 பதவிகளும் கிராம மற்றும் தாலுகா அளவில் மக்களின் அடிப்படை தேவைகளை தீர்க்கும் முக்கிய நிர்வாக பொறுப்புகளை வகிக்கின்றன. நிலம், சான்றிதழ், நலத்திட்டங்கள் போன்றவற்றில் பொதுமக்கள் முதலில் அணுகும் அலுவலர்களாக இவை இருப்பதால் சமூகத்தில் இந்த பதவிகளுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பா விஓ தாசில்தாரா இருந்தா அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம், நிறைய அதிகாரங்கள் இருக்கு. அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே அவங்க தான் நிர்வாகம். ஒரு விஓனா அந்த கிராமத்தோட ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒரு அரசு அதிகாரி விஓ தான் இன்சார்ஜ். தாசில்தாருங்கிறவர் தாலுகா, அதாவது ஒரு தாலுகா அலுவலகத்துக்கு அலுவலகத்துக்கு மட்டும் இல்லை, அந்த தாலுகாவுக்கு ஃபுல்லாகவே நிலம் சம்பந்தமான மற்ற எந்த பிரச்சனை, அரசு திட்டங்கள் எல்லாத்துக்கும் ஃபுல் இன்சார்ஜ் தாசில்தார் தான். ஃபுல் ஹெட், அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் மாதிரி தான், ஒரு நீதிபதி மாதிரி தான். அது அவருக்கு ஃபுல்லாக அந்த தாலுக்கா ஃபுல்லாக என்ன சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இன்சார்ஜ் அவர் தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு தாசில்தாராக ஆகணும். ஆர்டிஓ, விஓஓ, கலெக்டர் இந்த மாதிரி வரணும். அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக கவனிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.